Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, we come before you. You're a God who is worthy of praise. அன்பின் பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். நீரே எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர். இந்த நாளிலே எங்களோடு கூட பேசும். Lord, as we come around your word, speak to us through your word. In Jesus' name, amen. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசி அருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Today we are going to look from Psalm 103. இந்த நாளிலும் கூட நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். Usually at the beginning of the psalm, there is a historical note saying this psalm was written on certain event or certain occasion. பொதுவாகவே சங்கீதங்களின் புஸ்தகங்களை நாம் பார்க்கும் பொழுது அதன் தலைப்பிலே இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் இவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது, இந்த நிகழ்விலே எழுதப்பட்டது என்று சொல்லி அந்த தலைப்பிலே குறிப்பிட்டிருப்பார்கள். But here we see it just says Psalm of David. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் இதிலே தாவீதின் சங்கீதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. In this psalm you will see there are no requests, there are no complaints, no petitions, there's no shopping list, but it's a beautiful psalm full of praise and adoration to God. இந்த சங்கீதத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஜெபங்களும் விண்ணப்பங்களும் முறையிடுதலும் போன்ற காரியங்கள் எதுவுமே இல்லாமல் தேவனாகிய கர்த்தரை துதிப்பதும் அவரை உயர்த்துவதுமான சங்கீதமாய் இது காணப்படுகிறது. It begins and ends with a personal call to worship. இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் ஆரம்பத்திலும் முடிவிலும் ஒரு அழைப்பு கொடுக்கிறது. எதற்கு என்றால் தேவனை துதிக்கும்படியாக. We're going to look at each verse of Psalm 103. It starts with, "Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits, who forgives all your iniquities, who healeth all your diseases, who redeems your life from destruction, who crowneth you with loving kindness and tender mercies, who satisfies your mouth with good things, so that your youth is renewed like the eagles." நாம் இன்றைக்கு இந்த சங்கீதத்தின் புஸ்தகங்களில் ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்க இருக்கிறோம். அதிலே முதலாவது வசனம், "என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார்" என்று எழுதியிருக்கிறது. When you see in this psalm, the call to worship is in three parts. We're going to look at them, each of them, one by one. இந்த சங்கீதத்தின் புஸ்தகமானது நம்மை ஆராதிக்கும்படியாக ஒரு அழைப்பை விடுவிக்கிறது. அதிலே 3 பாகங்களாக பிரிந்திருக்கிறது. அந்த 3 பாகங்களையும் ஒன்றொன்றாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். First is a personal call. "Bless the Lord, O my soul." முதலாவது தனிப்பட்ட அழைப்பாக இருக்கிறது. அது என்னவென்றால், "என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி" என்பதாக. Sometimes people talk to themselves. Here the psalmist is talking to himself. "Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name." சில நேரங்களில் மனிதர்கள் தங்களுக்குள்ளாகவே பேசிக்கொள்வது வழக்கமாக இருக்கிறது. இங்கேயும் சங்கீதக்காரர் அவர் தன்னுடனே கூட பேசிக்கொண்டு சொல்லுகிறது என்னவென்றால், "என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி" என்று. This psalm is from the soul which has a deep knowledge of God. இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் ஆத்துமாவிலிருந்து வருகிறதா இருக்கிறது. தேவனை குறித்ததான மிகவும் ஆழமான கருத்துள்ளதாக.
This psalm is a heart worship bubbling over from the heart. இந்த சங்கீதமானது இருதயத்திலிருந்து தேவனை எப்படி ஆராதிப்பது என்பதை குறித்ததாய் இருக்கிறது. This is a gratitude to God. இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதாய் இருக்கிறது. Psalmist is saying, all that is within me, bless his holy name. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று. It's not a partial praise, all the faculties. ஏதோ அரை மனதோடு கூட அல்ல, முழு இருதயத்தோடு தேவனுக்கு செய்கிற ஒரு ஆராதனை. Loving God with all your heart, with all your soul, with all your mind, with all your strength and capabilities. தேவனை ஆராதிக்க வேண்டியது எப்படி என்றால், நம்முடைய முழு மனதோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். You should bless the Lord. நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். And bless his holy name. அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும். This should be the way of our life. This is what Psalmist says in Psalm 1. All that is within me. He is talking to himself. ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தான் இருக்க வேண்டும். அதை தான் இங்கே சங்கீதக்காரர் என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்று ஆண்டவரை புகழ்கிறார். This section, when you see, it is a personal call for worship. இந்த பகுதியை தனிப்பட்ட அழைப்பாக தேவனை ஆராதிப்பதற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். And he's saying in verse 2, bless the Lord, O my soul, forget not all his benefits. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. We're going to look at the divine benefits from these verses. இந்த வசனங்களில் இருந்து எப்படி தெய்வீக பலன்களை பெற்றுக்கொள்வது என்பதை பார்ப்போம். Say when you join a company or wherever you get a job, you want to know what are the benefits. ஒரு வேலையிலே நாம் சேருவோம் என்றால் அந்த கம்பெனியிலே நாம் சேரும் பொழுது அந்த வேலையில் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை குறித்து நாம் ஆர்வமாய் கவனிப்போம். You want to know how much leave you will get, what is the salary, what is the pension, do I have some health cover, you want to know all the benefits. அந்த வேலையிலே சேர்ந்தவுடனே நமக்கு எத்தனை நாட்கள் விடுமுறை தருவார்கள், அந்த கம்பெனியிலே நமக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும், இன்சூரன்ஸ் கொடுப்பார்களா, கடைசியில் நமக்கு பென்ஷன் கிடைக்குமா என்றெல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விடுவோம். Here we see some of the benefits we have. இங்கே நாம் பார்க்கிறோம் தெய்வீக பலன்கள் சிலவற்றை. In the same way, when you take an insurance, you want to know the benefits of the insurance, what will happen such time and what sort of benefits I will get. Here Psalmist is saying, forget not all its benefits. நாம் இந்த இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது அந்த இன்சூரன்ஸிலே நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சரீரத்திற்கு என்று சொல்லியெல்லாம் நாம் அதை குறித்து கவனமாய் ஆராய்ச்சி செய்து பரிசோதனை பண்ணுவோம். அப்படிதான் இந்த சங்கீதக்காரரும் சொல்லுகிறார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று. Here is a catalog of all his grace, his provision, his protection and his kindness. அதைத்தான் இங்கே நாம் ஒரு அட்டவணையாக தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய நற்குணங்கள், தேவனுடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். I remember as a child I learned this song, count your blessings, name them one by one. And it goes on like, you got to count it. And it finishes, and it will surprise you what the Lord has done. சிறு வயதிலே எனக்கு ஒரு பாடல் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. உன்னுடைய ஆசீர்வாதங்களை நீ கணக்கு பண்ணு ஒன்றன் பின் ஒன்றாக என்று சொல்லி. அப்படிதான் இங்கே இந்த வசனத்தில் தேவன் நமக்கு ஒன்றன் பின் ஒன்று வசனங்களில் அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் வைத்திருக்கிறார். We got to count each blessing. God has given us memory. We need to count all the blessings God has provided for us.
தேவன் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக எண்ண வேண்டும் பிரியமானவர்களே. அதற்காக தான் தேவன் நமக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுத்திருக்கிறார். தேவன் செய்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. Here the psalmist saying, forget none of his benefits. சங்கீதக்காரர் சொல்கிறார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று. He is giving us a warning, do not forget his benefits. இங்கே அவர் மேலும் நம்மை எச்சரிக்கிறார், அவர் செய்த உபகாரங்களை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்று. This is how we have to live with constant praise and worship to his benefits. இப்படிதான் நாம் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் செய்த நன்மைகளை இடைவிடாமல் நினைத்து துதித்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். The benefits comes from God non-stop toward us. ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இடைவிடாமல் வந்து கொண்டே இருக்கிறது. One of the first benefits is who forgives all your iniquities. அதிலே முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. Forgiveness is man's biggest need. Only God can meet that need. மன்னிப்பு என்பது மனுக்குலத்தின் மிகப்பெரிய அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. அதை ஒருபோதும் மனிதன் செய்ய முடியாது. அதை தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். When we came to God, he forgave our sins. That's how we started our journey with him. நம் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வந்த பொழுது முதலாவது அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். இப்படிதான் நம்முடைய விசுவாச பயணம் ஆரம்பிக்கிறது பிரியமானவர்களே. He forgives all our iniquities. Isaiah 43 and verse 25, it says, he does not even remember our sins anymore. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 43 அதிகாரம் 25 வசனத்தில் அவைகளை அவர் நினைத்து பார்க்கிறது இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Hebrews 8 and verse 12, I will remember their sins no more. எபிரேயரின் புஸ்தகம் 8 அதிகாரம் 12 வசனத்திலே அவருடைய பாவங்களை நான் இனி நினைக்க மாட்டேன் என்று தேவன் சொன்னார். As I said, God forgiving our sins, it's the start of our salvation. It's a good news. It's a gospel message. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை இனி நான் நினைவு கூற மாட்டேன் என்று சொல்லுகிறாரே, அங்கிருந்து தான் நம்முடைய ரட்சிப்பின் பயணம் ஆரம்பிக்கிறது. அங்கேதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். We need to walk in the forgiveness God has provided for us. தேவனுடைய மன்னிப்பிலே நாம் நடக்க வேண்டும். அதை தேவன் நமக்கு சாத்தியப்படுத்தி இருக்கிறார். That's the first benefit. Who forgives all your iniquities. The next thing, who heals all your disease. 3 வசனத்தில் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அது மாத்திரமல்ல உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று குறிப்பிட்டிருக்கிறார். There were times, you went through difficult times. God completely healed you and restored your health. உங்களுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் மிக கடினமான சூழ்நிலைகளில், வியாதிகளில் நீங்கள் செல்லும் பொழுது தேவன் அதிலே தலையிட்டு உங்களை முற்றிலுமாக குணப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். It's part of the benefit. Who heals all your diseases. And the third thing listed is he redeems your life from destruction. அவர் நம்முடைய காயத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் சுகப்படுத்துவராய் காணப்படுகிறார். 3வது ஆசீர்வாதமாக நாம் பார்க்கிறோம், எல்லா விதமான அழிவுகளிலிருந்து, நாச மோசங்களிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். Maybe you remember a time where you went through a difficult time, how God redeemed your life. உங்களுடைய வாழ்நாட்களில் சில நேரங்களிலே நீங்கள் மிகுந்த கடினமான சூழ்நிலைகளிலே போய்கொண்டிருந்த பொழுது எப்படி தேவன் உங்களை அதிலிருந்து மீட்டு எடுத்தார் என்பதை குறித்து நாம் சற்று யோசிக்க வேண்டும். It's not only that, how God redeemed us from the clutches of sin, death and hell. அது மாத்திரமல்ல, மரணத்தின், பாவத்தின், வியாதியின் பிடியிலிருந்து தேவன் எப்படி நம்மை விடுவித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். We were redeemed by the precious blood of the Lord Jesus Christ. விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் பிரியமானவர்களே. Redemption is our resurrection
right to eternal glory. விடுவிக்கப்படுவது என்பது நாம் மீண்டுமாக உயிர் தழுவதற்கு அடையாளமாக இருக்கிறது, நித்தியத்தில் நாம் சேர்வதற்கு. Then it talks about it crowns with loving kindness and tender mercies. பின்பதாக தேவனுடைய அன்பும் மிகுந்த இரக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. What excellent benefits we have from him. We have God's covenant love toward us. இப்பேற்பட்ட நன்மையான பலன்கள் தேவனுடையத்திலிருந்து நமக்கு உண்டாகிறதாக இருக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கையிலிருந்து அவருடைய அன்பு நமக்கு எப்பொழுதும் மாறாததாகவே இருக்கிறது பிரியமானவர்களே. And it says, who satisfies your mouth with good things. 5ஆம் வசனம், நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் என்று தேவன் சொல்லுகிறார். With God we have a satisfied life. தேவனிடத்தில் மாத்திரம்தான் நமக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை உண்டு. In the world, people are trying to find satisfaction in drugs, in alcohol, and in many other things, and they go around that way. இந்த உலகத்திலே மனிதர்கள் போதை பழக்கத்திலும் குடியிலும் தங்களுக்கு ஒரு திருப்தி வந்துவிடாதா என்று சொல்லி மிகுந்த ஆவலாய் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அதிலே திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. Whatever satisfaction they find in those things is only temporal. ஒருவேளை அவர்களுக்கு அதில் சிற்றின்பம் கிடைத்தாலும் கூட அது சில நேரங்களுக்கு தான் அது தற்காலிகமாய் காணப்படுகிறது. But here Bible says, God satisfies your mouth with good things. ஆனால் இங்கே வேதம் நமக்கு நன்றாய் சொல்லியிருக்கிறது, தேவன் நம்மை நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் என்று. Life has to be non-stop conscious expression of praise and worship to him. நம்முடைய வாழ்க்கையிலே இடைவிடாமல் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், தேவனை நாம் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டியது. As I said, first part of the psalm is a personal call for worship. முதலாம் பாகத்திலே நாம் பார்த்தோம், அது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அழைப்பாக இருக்கிறது. எதற்கு என்றால் தேவனை துதிப்பதற்கென்று. And second, we see in verse 6, the Lord executes righteousness and justice to all who are oppressed. 6ஆம் வசனம், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். It's talking about all, here it's an external call. It is for everyone. இங்கே நாம் பார்க்கிறோம், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் என்று சொல்லும்பொழுது இது யாவருக்குமான ஒரு அழைப்பாக இருக்கிறது. Psalmist moves from internal to external. சங்கீதக்காரர் உள்ளான தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து மற்றவர்கள் என்று சொல்லி அடுத்த நிலைக்கு போகிறதை இங்கே பார்க்கிறோம். Psalmist is involving everyone. காரர் அனைவரையுமே இதிலே உட்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். Verse 7 it says, he made known his ways to Moses, his acts to the children of Israel. 7ஆம் வசனம், அவர் தமது வழியை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் என்று. The Lord is merciful and slow to anger and abounding in mercy. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். God is full of love and is full of abundant mercy. தேவன் முழுவதும் அன்பு நிறைந்தவராகவும் மிகுந்த கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். It says verse 9, he will not always strive with us, nor will he keep his anger forever. 9ஆம் வசனம், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். He is not going to find fault with us. தேவன் நம்மிடத்தில் குறை கண்டுபிடிக்கிறவராய் எப்போதும் இருக்க மாட்டார். Verse 10, he has not dealt with us according to our sins, nor punished us according to our iniquities. 10ஆம் வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். What he did was, he placed all of his sins upon his son, Lord Jesus Christ. He did not punish us according to our iniquities and sin. தேவனாகிய கர்த்தர் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது செலுத்திவிட்டபடினாலே அவர் நம் மீது
கோபம் கொள்ளுகிறவராய் இராமல் அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறார். Verse 11 says, "For the heavens are high above the earth, so great is his mercy toward them that fear him." 11ஆம் வசனம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. He says, as the heavens are high above the earth, so great is his mercy, toward us who fear him. தேவனுக்கு பயப்படுகிற தம்முடைய பிள்ளைகள் மீது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு பெரிதாக அவருடைய கிருபை அவர்கள் மேல் இருக்கிறது என்று. NASA scientists say where the edge of the universe is, that's what they think. நாசாவில் உள்ள விஞ்ஞானிகள் நினைக்கிற காரியங்கள் என்னவென்றால் இந்த உலகத்தினுடைய முடிவு இங்கேதான் இருக்கிறது என்பதாக. They say if you traveled at 186,000 miles per second, you could reach, அதாவது 1,86,000 மைல் வேகத்தில் நாம் பயணிப்போம் என்றால் இந்த பூமியை விட்டு நாம் சுலபமாக கடந்து விடலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். What they call is known end of the universe in 225 trillion years. அந்த வேகத்தில் நாம் சென்றால் 225 டிரில்லியன் ஆண்டுகளுக்குள்ளாக நாம் இந்த பூ உலகத்தை அந்த மையத்தை விட்டு கடந்து விடலாம் என்று சொல்லுகிறார்கள். It is a long way. So that's what he's saying here. His mercy is so great toward us. What a beautiful song. அது மிகவும் பெரியதாக ஆச்சரியமாக இருக்குது பிரியமானவர்களே. அவருடைய இரக்கங்கள் நம்மேல் முடிவில்லாமல் இருக்கிறது என்று. Verse 12 it says, as far as east is from the west, so far hath he removed our transgression from us. You can't really measure it, can you? From east to west. It's infinite. 12ஆம் வசனத்தில் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று அதை நாம் ஒருபோதும் கணக்கிட முடியாது. அது அளவற்ற முடிவற்ற ஒன்று. He loves us infinitely and he forgives us infinitely. தேவன் நம்மை முடிவில்லாமல் நேசிக்கிறவராகவும் முடிவில்லாமல் மன்னிக்கிறவராகவும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் பிரியமானவர்களே. Verse 13 it says, as a father pitieth his children, so the Lord pities those who fear him. 13ஆம் வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். He is our father and he knows us, he knows our weaknesses, he knows our strengths. ஆண்டவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறபடினாலே அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய பலன்களையும் நன்றாக அவர் அறிந்திருக்கிறார். Verse 14, for he knows our frame, he remembers that we are dust. As for man, his days are like grass, and as a flower of the field, so he flourishes. 14ஆம் வசனம், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். 15ஆம் வசனம், மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். He knows our frame. He knows we are frail, fragile, we are weak. தேவனுக்கு நன்றாக தெரியும் நாம் உடைந்து போகக்கூடிய ஒரு பாத்திரங்களாய் இருக்கிறோம் என்று. Verse 17 says, but the mercy of the Lord is from everlasting to everlasting on those who fear him, and his righteousness to children's children. 17ஆம் வசனம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. God's love is infinite. God's love is passionate. God's love is emotional. God's love is parental. God's love is protective. God's love is infinite, and His love is constant. தேவனுடைய அன்பு நம்மேல் இடைவிடாமல் இருக்கிறது. தேவனுடைய அன்பு நம்மேல் எப்போதும் மாபெரியதாய் இருக்கிறது. தேவனுடைய அன்பு முடிவில்லாமல் இருக்கிறது. தேவனுடைய அன்பு நம்மேல் நித்தமும் இருக்கிறது. பிரியமானவர்களே, When verse 19, the Lord has established his throne in the
heaven, and his kingdom rules over all. 19ஆம் வசனம், கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. What he's saying is, he is king over all. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜாவாய் இருக்கிறார். Finally, here we see in verse 20, the psalmist is, making a universal call. Remember, first I said it's a personal call, then it is an outward call, and then he is making a call to all the universe. Verse 20, bless the Lord, you his angels, who excel in strength, who do his word, heeding the voice of his word. Bless the Lord, all you his hosts. கடைசியாக நாம் இதில் 20ஆம் வசனத்தை குறித்து பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், அதில் முதல் அழைப்பு தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் தேவனை ஆராதிப்பது, இரண்டாவதாக மற்றவர்களையும் அழைத்து ஆராதிக்கிறது, மூன்றாவதாக இப்பொழுது பார்க்கிறோம் சர்வ பூமியும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தில் 20ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். As I said, the Lord is king over all. Now the psalmist is making an universal call to praise him and worship him. தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக ராஜாவாய் இருக்கிறார் என்று பார்த்தோம். இப்பொழுது சங்கீதக்காரர் சர்வ சேனையும் அழைத்து தேவனை துதிக்கும்படியாக ஒரு அழைப்பை இங்கே விடுக்கிறார். First it was a personal call, then it was an outward call to everybody, and now he's making an universal call. He says, bless the Lord, his angels, and he says the angels are his, they are strong, they are obedient, and they serve him. முதலாவதாக நாம் பார்த்தோம், தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனை துதிக்கும்படியான ஒரு அழைப்பு, இரண்டாவதாக மற்றவர்களை இணைத்து கொண்டு அழைத்து தேவனை துதிக்க செய்கிறது, மூன்றாவதாக உலகளாவிய ஒரு அழைப்பு, அதிலே தேவ தூதர்கள் அவர்கள் பலவான்களாகவும் சௌரியவான்களாக இருக்கிறார்கள், அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள், அவர்களையும் அவர் துதிக்கும்படியாக அழைக்கிறார். Bible says they are forever worshiping him. வேதம் சொல்லுகிறது அவர்கள் சதா காலங்களிலும் தேவனை இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. And then he says, bless the Lord, all ye his hosts. கர்த்தருடைய சர்வ சேனைகளே அவரை துதியுங்கள் என்று. Psalmist here is calling all creation, all his hosts. சங்கீதக்காரர் இங்கே சிருஷ்டிக்கப்பட்ட சகல சிருஷ்டிப்புகளையும் அழைக்கிறார் தேவனை துதிக்கும்படியாக. He is talking about sun, moon, stars and heavens. இங்கே அவர் சூரியனையும் நட்சத்திரத்தையும் சந்திரனையும் மற்றும் தூதர்களையும் அழைக்கிறார். He is calling mountains, hills, fire and hail. அவர் அடுத்ததாக மலைகளையும் குன்றுகளையும் மற்ற எல்லா காரியங்களையும் அழைக்கிறார். He is calling snow, vapor and stormy wind. பனியையும் புயலையும் அவர் அழைக்கிறார். He is calling all fruit trees and all cedars. எல்லாம் கனி மரங்களையும் விதை தரும் காரியங்களையும் அவர் அழைக்கிறார். He is calling all kings, all princes and all the people of the earth. சகல ராஜாக்களையும் இளவரசர்களையும் பூமியில் உள்ள அனைத்து மக்களையும் அவர் அழைக்கிறார். That's what we see here. It is an universal call to bless him. That's what bless the Lord, you his angels who excel in strength. Bless the Lord, all you his hosts, you ministers of his who do his pleasure. சர்வ சேனையும் சர்வ உலகத்தையும் அழைக்கிற ஒரு அழைப்பாக இதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள் என்று. Bless the Lord, all his works. That's what we looked at. He is calling for a universal call
to bless the Lord, to praise Him and to worship Him. இது ஒரு உலகளாவிய அழைப்பாக இருக்கிறது. எதற்கு என்றால் எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை மகிமைப்படுத்தும்படியாகவும் அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாகவும். He comes and concludes with a personal call, bless the Lord, oh my soul. கடைசியாக அவர் மீண்டுமாக தனிப்பட்ட அழைப்பிலே நிற்கிறதையும் பார்க்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று. He started with a personal call and he finishes with a personal call. ஆரம்பிக்கும் பொழுது தனிப்பட்ட அழைப்பில் ஆரம்பித்து முடிவிலும் தனிப்பட்ட அழைப்பிலே இங்கே முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். What a beautiful song. எவ்வளவு அழகான ஒரு சங்கீத புஸ்தகம் இந்த புஸ்தகம். It is a psalm of praise, a psalm of worship to Him. இந்த அதிகாரம் தேவனை துதிக்கிற ஆராதிக்கின்ற ஒரு அதிகாரமாய் இருக்கிறது. We are bound to worship God for all His benefits. We looked at everything. தேவன் செய்த சகல உபகாரங்களுக்கும் நாம் தேவனை எப்போதும் நன்றி செலுத்துகிறவர்களாகவும் தேவனை துதிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, He sent His Son. He loved us so much. As we said, His love was constant, compassionate love, infinite love. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்காக இந்த பூ உலகத்திற்கு அனுப்பி நம்மேல் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பானது முடிவில்லாத அன்பு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் எப்போதும் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, He sent His Son to die for us, and we have all the divine benefits. நமக்காக தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியிலே மரிப்பதற்காக அனுப்பினார். அவருடைய ஆசீர்வாதத்தின் நன்மைகளை நாம் இந்த பூமியிலே அனுபவிக்கிறோம். We are bound to worship Him and bless Him and adore Him for all the benefits. நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக தேவனை இடைவிடாமல் ஸ்தோத்தரிக்கிறவர்களாகவும் அவரை துதிக்கிறவர்களாகவும் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். He's got put breath in our nostrils. We have to praise God for that. We got to bless the Lord. நம்முடைய நாசியிலே சுவாசத்தை கொடுத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்போதும் துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். Can we close with a prayer? ஜெபத்தோடு கூட நாம் இந்த செய்தியை நிறைவு செய்வோம். God wants us to have a heart of gratitude. தேவன் நமக்கு நன்றி நிறைந்த இருதயம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God wants us to have a God heart that is always thankful. தேவன் நமக்கு எப்போதும் நன்றி செலுத்துகிற ஒரு இருதயம் இருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். You know, it's no good complaining about things. We have to have a heart full of gratitude to Him. எப்போதுமே குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்களாய் நாம் அல்ல, எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Loving Heavenly Father, we thank you for this time. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord, for all the benefits you provided for us. We looked at this beautiful psalm. ஆண்டவரே, நீர் கொடுக்கிறதான எல்லா நன்மையான பலன்களுக்காக நன்றி. இப்பொழுது நாங்கள் இந்த செய்தியிலே பார்த்த ஒவ்வொன்றுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். We have so many benefits. How you take care of us. We thank you for your constant love. We thank you for your protection. We thank you for your provision. We thank you for your care. நீர் எவ்வளவு அழகான தேவனாக எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறீர். உம்முடைய கருசனைக்காக நன்றி, உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி, உம்முடைய அன்புக்காக நன்றி. உம்முடைய நன்மையான பலன்களை எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. Lord, I pray for every need. Lord, I pray meet every need. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா தேவைகளுக்காக இப்போது ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறதுக்காக நன்றி. The scripture, who heals all your diseases. Lord, in the name of Jesus, whatever the need may be, whether it's physical, whether it's emotional, maybe they need healing, maybe they need a job, or whatever it may be. I pray in Jesus' mighty name, meet their every need right.
அன்பின் இயேசுவே, உம்முடைய திருநாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தேவைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, வேலை இல்லாமல் தவிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை தாரும். சரீரத்திலே சுகமில்லாமல் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் தாரும். உணர்வில் போராட்டமும் சிந்தையில் போராட்டத்தோடு இருக்கிற கர்த்தர் ஒரு நல்ல விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவைகளை சந்திக்க நீர் போதுமானவராக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். We give you all the glory and honor. In Jesus' precious name. Amen. உமக்கே சகல மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you and see you in the next program. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.